வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி ஒரு மர்ம நபர் அவரை பத்தி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிருக்காரு. திவாகரோட முதல் மனைவி தான் இந்த மர்ம நபரோட சித்தி மகளா. அது மட்டும் இல்லாம அந்த மர்ம நபர் திவாகர் வீட்டுல இருந்து 3 வீடு தள்ளி தான் இருக்காராம். இந்த மர்ம நபர் என்ன சொல்றாங்கன்னா, திவாகரோட முதல் மனைவி பேரு ரேவதியா. இவங்க 2016ல உடல்நிலை குறைவால இறந்துட்டாங்க. இவங்களுக்கு குழந்தைகளும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் இவர் 2018ல திரும்பவும் ஒரு கல்யாணம் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு பேரு மகேஸ்வரியா. அவங்களுக்கு ஆல்ரெடி 2 குழந்தைங்க இருந்திருக்கான். ஏன்னா இவங்க ஆல்ரெடி மேரிடா. இந்த மாதிரி ஒரு விதவை பொண்ணை 2ஆவதா திருமணம் செஞ்சது திவாகரோட அப்பா அம்மாக்கு சுத்தமா பிடிக்கலையா. விருதுநகர் மாவட்டத்துல ரோசால்பட்டின்னு ஒரு கிராமத்துல ஒரு திருச்சபையில தான் வேலை செஞ்சிருக்காங்க. அங்கேயே ஒரு வாடகை வீடு எடுத்து அங்கேயே தங்கி இருந்தாங்களாம். அவரோட 2வது மனைவியோட 2 குழந்தைங்களையும் ஒரு கிறிஸ்டின் ஆர்ஃபனேஜ்ல சேர்த்து விட்டுட்டாராம். அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு திவாகர் மது அருந்திட்டு அவரோட 2வது மனைவி கிட்ட பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட மனைவியை அடிச்சு துன்படுத்திருக்காராம். அந்த பொண்ணு ஒரு விதவை மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு ஒரு கை கூட கிடையாதான். இதை பார்த்துட்டு இருந்த அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் போலீஸ் கிட்ட தகவல் கொடுத்து 18 நாட்கள் திவாகர் ஜெயில இருந்தாராம். அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்ச திவாகரோட அப்பா ஜாமீன்ல வந்து எடுத்துட்டாராம். அவரோட 2வது மனைவியான மகேஸ்வரியும் அவங்களோட 2 குழந்தைகளும் இந்த திவாகர் வேண்டான்னு சொல்லிட்டு போலீஸ்ல ஒரு புகாரும் கொடுத்துட்டு அவங்களோட சொந்த ஊரான திண்டுக்கல்ல அவங்களோட அம்மா அப்பா வீட்டுல போய் தங்கிட்டாங்க. அவரோட 2வது மனைவியான மகேஸ்வரி 2022ல திரும்பவும் திவாகர் ஒரு சர்ச்சையில சிக்கினாராம். அங்க தொழில் செய்யறேன்னு சொல்லிட்டு மதுரையில காலவாசல்ன்ற ஒரு ஏரியால பிசியோதெரப்பி செய்யறேன்னு சொல்லிட்டு 24 வயசு ஒரு பெண் கிட்ட ஆசை வார்த்தைகளா பேசி அந்த பெண்ணு கிட்ட, உன் தந்தைக்கு நான் இலவசமா ஊழியம் செய்யணும்னா நீ என் கூட கொஞ்சம் அனுசரிச்சு போகணும்னு சொல்லியிருந்திருக்காராம். அந்த பொண்ணும் கொஞ்சம் தெளிவா யோசிச்சுட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கனா, அவங்களோட சொந்தக்காரங்க கிட்ட போய் இந்த மாதிரி இந்த ஆள் என்கிட்ட தப்பா பேசியிருக்காருன்னு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இதை 28 நாள் திவாகர் சிறையில இருந்தாராம். அதுக்கப்புறம் அவரோட தொழில் நண்பர்களோட உதவியோட தான் இவர் திரும்பவும் ஜாமீன்ல வந்தாராம். 45 நாட்கள் மதுரை கிழக்கு காவல் நிலையத்துல தினமும் கையெழுத்து போடணும்னு சொல்லியிருந்தாங்களாம். இவரை பத்தி அங்க இருந்த போலீஸ் தினத்தந்தி நியூஸ் பேப்பர்ல 13ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 2022 அன்னைக்கு இவரோட டீடைல்ஸும் இவரோட போட்டோவும் சேர்த்து அங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்காங்களாம். திவாகர் தங்கி இருந்த வீடு அவங்களோட அப்பா வீடா. அந்த வீட்டையும் அவர் பேர்ல எழுதி வைக்கணும்னு சொல்லி சண்டை போட்டு அவரோட பேர்ல எழுதி வச்சிருக்காராம். திவாகரோட பேச்சாலையும் சில விஷயங்களாலையும் மனம் உடைஞ்சு போன அவரோட அப்பா 2024ல தூக்கு மாட்டி இறந்துட்டாராம். இவரோட அம்மாவும் இவங்க கூட இருக்க பிடிக்காம அவங்களோட மகள் வீட்டுக்கு போய் தங்கிட்டாங்களாம். அவங்க மகள் வத்தலகுண்டு ஊர்ல இருக்காங்களாம். திவாகருக்கு பெண்கள்னாலே ஒரு விதமான போதை தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காராம். அவரோட வீட்டு பேக் சைட்ல நிறைய காண்டம்ஸை யூஸ் பண்ணி தூக்கி போட்டிருப்பாராம். தயவு செய்து யாரும் இந்த காம கொடூரனை நம்பி பேசிட வேண்டாம் சகோதரிகளே, ஒரு நல்ல சகோதரனாக சொல்கிறேன் அப்படின்னு அந்த மர்ம நபர் முடிச்சிருக்காரு. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்ன்ற சந்தேகம் உங்களுக்கு கட்டாயம் வரும். அதுக்கும் நானே பதில் சொல்றேன்னு அந்த மர்ம நபர் பதில் சொல்லியிருக்காரு. இந்த திவாகர் வீட்டுக்கு 3வது வீடு தான் என் வீடு. அது மட்டும் இல்ல, அவரோட முதல் மனைவி என் சித்தி மகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த மர்ம நபர் தான் இவரோட போஸ்ட் கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணிருக்காரு. இதோட உண்மைத்தன்மை என்னன்னு கடவுளுக்கும் திவாகருக்கும் மட்டும்தான் தெரியும். நமக்கு எதுவும் தெரியாது. இந்த விஷயத்தை பத்தி திவாகரை ஓப்பனா பேசினாதான் இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு வரும்.